ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 கிலோ அளவு நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க காளான் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் நிறைய தண்ணி விடும். அதை நல்லா தண்ணி விட்டு வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் காளான் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகுறது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி ட்ரை ஆகுறது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க விழுதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இந்த வெங்காயத்தை பச்சையாக அப்படியே தான் அரைச்சிருக்கோம், அதனால நல்லா வேக வச்சுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அடுத்து அதில் 2 கீரின பச்சை மிளகாய், 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போதான் வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லாவே சாஃப்ட் ஆகியிருக்கு. இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக உங்களுக்கு கிரேவியில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம கொத்தமல்லி விழுது சேர்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி விழுது தான் இந்த டிஷ்க்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்க போகுது. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, கொத்தமல்லியும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியோட டெக்ஸ்சரே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல காளான், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கிரேவி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே காளான் நல்லா வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. காளான் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிடலாம். நீங்களே பாருங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இதோட கலர் மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிராம்பு, 2 நசுக்கின ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் முழுசாக கூட சேர்க்கலாம். இது கூட 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். நீங்கள் முந்திரி பருப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது சீக்கிரமாக வதங்கும். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணின தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இது கூட டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்க போகிறேன். அதனால் நான் 2 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் சேர்க்க விரும்பலைன்னா தக்காளி சேர்க்கும்போது 3 பெரிய பழம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்க்கணும், அதுதான் கணக்கு. வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆயிரும். இதை மூடி போட்டு மூடிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இது எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணின பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. பன்னீர் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலையே நம்ம ரொம்ப சுலபமாக பன்னீர் தயாரிக்க முடியும். இப்போ இந்த கட் பண்ணின பன்னீரில் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோன்னா பன்னீரை நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்காக. இல்லைனா வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சுடு தண்ணியிலவே ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகினதும் அதில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சாக இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்கும், அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிறது போல். ஒருவேளை உங்களுக்கு நிறைய பட்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த ரேஷியோவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ இது வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவு பாலும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். பொதுவாக கடைகளில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காதுன்றதுனால நான் இன்றைக்கி பால் ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடில் செய்யும் போதுமே நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது போலவே க்ரீமியான டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அடிக்கடி நம்ம இதை கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்து சேர்த்துருங்க. இப்போ வந்து கிரேவி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் வேக வச்சோன்னாலும் பன்னீர் ஹார்டாயிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அதனால தான் முன்னாடியே நம்ம வந்து கிரேவியை கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கோம்.
எந்த அளவு உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சி பன்னீர் சேர்க்குறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுங்க. அப்போ நம்ம பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ பன்னீர் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பொதுவாக பன்னீர் ரெசிபி செய்யும்போது வர பெரிய பிரச்சனையே பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகுறது தான். நான் இந்த வீடியோவில் 2 டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பன்னீரை சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறது, இன்னொன்று வந்து பன்னீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த 2 டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பன்னீர் வந்து பக்காவாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கையிலேயே லேசாக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம சுட சுட சப்பாத்தி, நான் இது கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, நான்க்கு மட்டும் இல்லை, இது ரைஸ் வெரைட்டிஸ்க்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ஜீரா ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கே கிரேவி அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பன்னீரை வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது இன்னுமே சுவை மணம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு வீட்டில் பால் வச்சு நம்மளே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அந்த பன்னீரை நீங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டாக சுவையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். அதாவது அரை மூடி தேங்காயிலையுமே பாதி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைனான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 பட்டை, 2 லவங்கம், 1 கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சைஸாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காய்கறிகள் சேர்க்கணும். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சுடு தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். 2 சின்ன சைஸ் கேரட், அதையும் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் தோல் நீக்கிட்டு அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாம், அதாவது பீன்ஸ், குடமிளகா அந்த மாதிரி. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை குக்கரில் தான் பண்ணணும்னு இல்லை, ஓப்பன் பேனில் கூட பண்ணலாம். பேனில் பண்ணுறதா இருந்தால் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 30 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வெள்ளை குருமா சூப்பராக தயாராகிருச்சு. இது கூட நீங்கள் கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். காய்கறியெலாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா கமன்னு தயாராக இருக்குது. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சர்வ் பண்ணலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்ல மணமாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் இது போல் குக்கரில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊறணும். நீங்கள் இதை வெள்ளை கொண்டக்கடலையில் தான் பண்ணணும்னு இல்லை, கருப்பு கொண்டக்கடலையில் கூட பண்ணலாம். இது மொத்தமாக ஒரு 200 கிராம் அளவு கொண்டக்கடலை இருக்கும். நான் செய்கிற இந்த ரெசிபி 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்க்கணும். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு கருப்பு ஏலக்காய், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அப்படியே நார்த் இந்தியாவில் கிடைக்கிறது போல சோளே மசாலா நம்ம பண்ண முடியும், ஃப்ளேவர் மாறாம. அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை கொண்டக்கடலை வேகாமல் இருந்ததுன்னா மறுபடிக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு கொண்டக்கடலை வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா பேஸ்ட் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோளே மசாலா சேர்த்துக்கோங்க. சோளே மசாலா கடைகளில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோம்மேட் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். சோளே மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு தூளும் சேர்த்துக்கோங்க. நான் தனி மல்லித்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் 3 தனித்தனியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்புல சேர்க்குற மல்லித்தூள் சேர்க்குறீங்கன்னா, அதாவது எல்லாமே சேர்மானம் சேர்த்து அரைச்சிருப்போம்ல, அந்த மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா இந்த பவுடர்ஸ்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அரை கப் அளவு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம ரெசிபியில் சேர்க்க போகிறோம். அடுத்தது 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு தண்ணி சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு மசிக்கலாம், அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அது வச்சு மசிச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு தெரியக்கூடாது, எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கலந்துருங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிருச்சு. அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 கட் பண்ணின பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல தயிர் மசாலா பேஸ்ட்டு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்க நம்ம சேர்த்திருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ பியூரி இல்லைன்னா 2 தக்காளியை மிக்சியில் போட்டு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கை வச்சு இது போல் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டதுன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க கிரேவி கரெக்டான டெக்ஸ்சரில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இந்த கிரேவியை நம்ம சுட சுட சப்பாத்தி சாதம் இது கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சோலே மசாலா ரெடி பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 குடமிளகா 2 வெங்காயம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா இந்த குடமிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டுமே சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டிருக்கு. இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை நம்ம கடைசியாக தான் கிரேவியில் சேர்ப்போம். ஸோ இது இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை 1-2 கட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க. இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு தயிரும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தயிர் புளிக்காத கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா பொருட்கள் கரிஞ்சிடக்கூடாது. ஸோ இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேருங்க. உங்களுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்க்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல குடமிளகா வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிரேவி பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான குடமிளகா கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இதை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கெட்டியாக பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய விதமான சைட் டிஷ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி. இந்த கேப்சிகம் கிரேவி சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருந்ததுனால அதிகமாக 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருந்தேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். சப்பாத்தி எப்படி சாஃப்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் சோயா சங்க்ஸ் சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவு சோயா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இடையில இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு சன்னி வச்சுட்டு வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும். இந்த மாதிரி இது மேலே நல்லா படுறது அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இது ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த சோயாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சோயா சங்க்ஸையும் நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க சோயாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயிலேயே இந்த சோயாவை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த மீல் மேக்கரை வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மீல் மேக்கரை வெளியில் எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறம் இதே கடாயில தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு நல்லா வறுபட்டுருக்கு. இந்த அளவு வறுபட்டா போதும். இதை வெளியில் எடுத்துட்டு இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் சேர்த்து பண்ணும்போது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும்.
எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கிராம்பு, ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன், நீங்க பச்சை ஏலக்காய் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் சேர்த்துருங்க. பொடியா அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்திருக்கேன். இந்த வெங்காயம் முழுமையா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்ப சீக்கிரமாவே வெங்காயம் வதங்கிரும். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட கலர் முழுமையா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு கண்டிப்பா வதங்கணும், அப்பதான் கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து நைஸா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போறது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் இதுல தயிர் சேர்க்க போறேன், அதனால 2 தக்காளி சேர்த்திருக்கேன். நீங்க தயிர் சேர்க்கலன்னா பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிட்டு கொதிச்சு வந்திருக்கு. இப்ப இதுல 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கிறேன், இது காரம் கம்மியா இருக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா கறிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த 2 இலைகளும் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டியா இருக்கும். தயிர் சேர்த்த உடனேவே நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க, இல்லைன்னா திரியா ஃபார்ம் ஆயிரும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நீங்க தயிருக்கு பதிலா இந்த இடத்துல ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பால் ஆடை கூட சேர்க்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கறதா இருந்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பால் ஆடை சேர்க்கறதா இருந்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்சியில போட்டு அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கணும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸ்ல வச்சு சாப்பிட போறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இது நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவா இருந்துச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா இதுல வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக தான் இந்த ஃபைனல் டச் பண்றோம். அதே மாதிரி கசூரி மேத்தி சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட வேண்டாம், அப்படியே வச்சிருங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி சுட சுட சூப்பரா தயாரா இருக்கு.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க.